உங்கள் பேர் சாமி? சுவாமி ஆகாஷானந்தான்னு சொல்லி. நீங்கள் எங்கே சாமி வரீங்க? நான் ஓதனட்டி ஆசிரமத்தில் சாமி. நீங்கள் சாமி? சாமி, என்னுடைய பெயர் முக்தானந்த சரஸ்வதி சுவாமிகள். இப்போ காரமடியில் குருந்தமலை அடிவாரத்தில் இருக்கிற ஸ்ரீ அகஸ்திய தவக்குடியிலிருந்து நான் வந்துட்டுருக்கேன். நீங்கள் இந்த ஆன்மீக பணியில் எவ்வளோ காலம் சாமி இருக்கீங்க? என்னுடைய 55 வருட ஆன்மீக பயணம். சாமிங்கிறது நான் 27 வருஷமாக ஆன்மீக பயணத்தில் இருக்கேன். 27 வருஷம். நீங்களா? 27. 27 வருஷம். இதில் நீங்கள் என்னென்ன மாதிரி இந்த ஆன்மீகத்தில் என்னென்ன பண்ணுறீங்கோ, இதில் என்ன நீங்கள் பலன் எதிர்பார்க்குறீங்கோ, ஜனங்க ஏதாச்சும் நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ணதுனால பலன் அடைஞ்சிருக்காங்கன்றது உங்களுக்கு ஏதாவது மன திருப்தி இருக்கா? நிறையாவே இருக்கு. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ ஆன்மீகத்தில் நாங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு இந்த ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்த்தணுன்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த இந்தியா முழுவதும் ஒவ்வொரு துறவியும் வந்த காரணமே அதுக்காக. அவங்களுக்காக ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக ஒரு சேவை செஞ்சு ஆன்மீகத்தை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம இந்து மகத்துவத்தை அறியணும். அதே மாதிரி ஒரு ஒரு ஆசிரமம் எதுக்காக இருக்குது, ஒரு கோயில் எதுக்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாங்கள் முயற்சி எடுத்து ஆன்மீகத்தை பரப்பிட்டோம். நீங்கள் எந்த ஊருக்கு ஆன்மீக சொற்பொழிவுக்கு கூப்பிட்டா கூட போவீங்களா சாமி? ஆன்மீக சொற்பொழிவுன்றது நம்ம பொதுவாக எல்லாருக்குமே உபதேசம் பண்ணுறது ஆன்மீக சொற்பொழிவு. அதனால எல்லா ஊருக்குமே ஆன்மீக சொற்பொழிவு பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் இதுவரையிலும் ஏதாவது இந்த அனுபவத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஏதாவது 1-2 சொல்ல முடியுமா? நம்ம நீலகிரி, கோவை, திருப்பூர் எல்லா மாவட்டங்கள்லையும் நம்ம போயிட்டுருக்கோம். என்னுடைய அனுபவம் இப்போ நிறைய சமுதாயத்தில் பிரச்சனைகள்லாம் இருக்குது. சில கோயிலெல்லாம் இடையில கட்ட முடியாமல் இருக்கிற கோயிலெல்லாம் என்னை அணுகுவாங்க. அப்புறம் நான் அவங்களையே 2 சைட்லேயும் கூப்பிட்டு பேச வச்சு ஏறக்குறைய ஒரு 15 கோயில், நிறுத்தப்பட்ட கோயில்களை பூரணமாக செஞ்சு கும்பாபிஷேகம் நடத்தி சமாதானப்படுத்தி விட்றீங்க. 2 சமாதானப்படுத்தி கோயிலையும் கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறம் அதுக்கு மேலே ஒவ்வொரு ஊர்லேயுமே போனேன்னா சின்ன பசங்களை ஒரு 10 வயசு 12 வயசுக்குள்ளே இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் ஒரு சேர்ந்து அவங்களுக்கு இந்த எப்படி நம்ம ஒழுக்கத்தை பண்பு அதை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் என்னுடைய அனுபவம் நிறைய பேர் இப்போ அதுக்கு அந்த லைனில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு பயனடைஞ்சிருக்காங்க. ஒரு வாய்ப்பு நிறைய வந்திருக்கு. இப்போ எங்கே பார்த்தாலும் கூட நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு, சாமி நீங்கள் அன்றைக்கி சொன்னதை இப்போ நான் தினம் வீட்டில் கடைபிடிச்சிட்டு இருக்கேன், எங்கள் அப்பா அம்மா எல்லாத்துக்குமே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்திருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயா, உங்கள் பேர்? நடராஜன். எந்த ஊர் ஐயா? ஓதனட்டி. அம்மா, நீங்கள்? திருமதி சந்தியா. எந்த ஊர்மா? நாங்கள் இதே ஊர் நீலகிரி, ஊட்டியே தான். ஊட்டியில் காரைக்குறை கிராமம். காரைக்குறை. நீங்கள் மேடம்? மகேஸ்வரி, குன்னூர்.